முல்லை பெரியாறு அணை குறித்து அவதூறு பரப்பி வரும் நபர்களை கண்டித்து தமிழக, கேரள எல்லையான குமுளியை முற்றுகையிடும் போராட்டம் நடத்திய விவசாய சங்கத்தினர். வயநாடு நிலச்சரிவை காரணம் காட்டி கேரளத்தில் சில ஊடகங்களும் யூடியூப் சேனல்களும் அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் முல்லை பெரியாறு அணை குறித்து தவறான தகவலை பரப்புவதோடு அணை உடைந்துவிடும், அதற்கு பதில் மாற்று அணை கட்ட வேண்டும் என்ற ரீதியில் விஷம பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் அதை கண்டித்து இன்று தமிழக, கேரள எல்லையான லோயர் கேம்பிலிருந்து குமுளியை நோக்கி பெரியாறு வகையை பாசன சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பென்னிகுவி தலைமையில் பல்வேறு விவசாய சங்கத்தினர் அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊர்வலமாகச் சென்று முற்றுகையிட முயன்றனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் லோயர் கேம்ப் சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தியதால் முல்லை பெரியாறு அணை குறித்து பொய் பிரச்சாரம் செய்து வரும் நபர்களை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இடுக்கி எம்பி குரியாகோஸை கைது செய். கொல்லம் எம்பி பிரேமச்சந்திரன் நாடாளுமன்றத்திலே இடுக்கி எம்பி டீன் குரியாகோஸ் தமிழர்களால் 2 லட்சம் ஓட்டு போட்டு மக்களவைக்கு போன அந்த குரியாகோஸ், எர்ணாகுளத்தினுடைய எம்பி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஹைபி ஈடன், கொல்லத்தினுடைய எம்பி RSP கட்சியினுடைய தலைவர் பிரேமச்சந்திரன், ராஜ்யசபையிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஹாரிஸ் பிரான், இவர்களெல்லாம் தனி தீர்மானம் கொண்டு வந்து இதோ உடைய போகிறது அணை, அதோ உடைய போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நாங்கள் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 999 ஆண்டுகள் ஒப்பந்தம் என்பது இஸ் நாட் ஏ லீஸ், அது ஒரு செட்டில்மெண்ட். உச்சநீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு கொடுத்த தீர்ப்பை மறுத்து என்ன செய்யறாங்க, இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து அணை உடைய போவதாக, வயநாடு பிரச்சனையை மடைமாற்றுவதற்காக, வயநாட்டில் ஏற்பட்ட மனிதகுல பேரழிவை மாற்றுவதற்காக என்ன செய்யறாங்க, ஒரு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த கேரளத்தினுடைய பார்வையும் முல்லை பெரியாறு அணை பக்கம் திருப்பி விடப்பட்டிருக்கு. தமிழகம் என்ன செய்து அள்ளி கொடுத்து கொண்டிருக்கு, பணம் பொருள் வாங்கி வைக்க இடம் இல்லை. வயநாட்டில் கலெக்டர் மேகசிரி சொல்றாங்க, பெரிய அளவிற்கு தமிழகத்திலிருந்து உதவி நிவாரண பொருட்கள் வருகிறது, வைக்க இடம் இல்லைன்னு சொல்றாங்க. இது வயநாடு மாவட்ட கலெக்டர் மேகசிரி. அப்போ அந்த சாமானிய மக்களை என்ன செய்யாத, தமிழ்நாட்டுக்கு எதிராக திருப்பாத. அவன் இந்த தமிழ்நாட்டை நம்பி வாழக்கூடியவன். கேரளாவில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் இந்த தமிழகத்தை நம்பி வாழக்கூடியவர்கள். இந்த 10 பிரதான வழிகளின் வழியாக செல்லக்கூடிய பொருட்களை நம்பி வாழக்கூடியவர்கள். அவர்களை என்ன செய்யாத, எங்க பக்கம் நீ திருப்பி விட்டுறாத. 4 பேர் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல் உன்னுடைய வருமானத்திற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் என்ன செய்யாத, கேரளத்தின் பக்கம் திருப்பி விட்டுறாத. நாங்கள் மலையாள மக்களை நேசிக்கிறோம், அவர்கள் எங்களுடைய பங்காளிகள். அணையில் ஒரு சின்ன துரும்ப கூட என்ன செய்ய முடியாது, கேரளாவில் வந்து வல்லக்கடவு சப்பாத்து வழியா வந்து என்ன செய்ய முடியாது, தொற்ற முடியாது. அந்த அணைக்கு பாதுகாவலர்கள் 1 கோடி பேர். கேரளாவில் இருக்கக்கூடிய மொத்தம் 3 கோடி பேர்ல 3இல் 1 பங்கு இந்த அணையினுடைய பங்காளிகள் நாங்க இருக்கிறோம். அணையை தொட முடியாது. எங்களுக்கு அவர்கள் மேல் அன்பும் பாசமும் இருக்கிறது. அந்த உறவை பினராயினுடைய அரசு சீர்குலைக்கிறது. தமிழக முதல்வர் தலையிட்டதில் என்ன செய்யணும், நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக விஷம பிரச்சாரம் செய்த ஃபாதர் ஜோ நிரப்பலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசல் ஜோய் வரைக்கும் எல்லாமே காணாம போகக்கூடியவங்க தான். அதனால நாங்கள் சொல்வது ஒன்றுதான், பெரியாறு அணை என்பது 999 ஆண்டு கால ஒப்பந்தம் கொண்டது. அந்த ஒப்பந்தம் என்பது லீஸ் அல்ல, அது செட்டில்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டால் அந்த செட்டில்மெண்ட் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. அதனால்தான் ரைட் வாரிசு சிஸ்டத்தில் என்ன செய்ய முடியல, முல்லை பெரியாறு ஒப்பந்தத்தை இந்திய அரசாங்கத்தால் ரத்து செய்ய முடியல. அதனால அணை மீது கை வைக்க நினைப்பவர்கள், அணையை பற்றி பொய் பிரச்சாரம் செய்பவர்களை கேரள அரசு என்ன செய்ய வேண்டும், கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். யூடியூபர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்காகத்தான் இந்த பேரணி, இந்த முற்றுகை.